கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் 2வது அதிகாரம் 20வது வசனம். இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது மொர்தெகாயின் இடத்திலே வளர்ந்த எஸ்தர் ராஜ அரண்மனையிலே நடக்கிறதான ஒரு தேர்வுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறாள். அந்த ஆயத்தத்தை இந்த மொர்தெகாயினுடைய ஆலோசனையின்படியே அவள் நடந்து அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். அந்த அரண்மனைக்குள் பிரவேசித்த பின்பு அவள் தங்களை அந்த ராஜாவுக்கு முன்பாக ஒரு ஸ்தானத்தை அடைவதற்கு தங்களை அலங்கரித்து கொள்ளுவதற்குரிய சகல காரியங்களும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே எஸ்தருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அங்கே நடக்கிற காரியங்களை கவனித்து வேண்டிய புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி எஸ்தரை வழிநடத்தி வந்த இந்த மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு எஸ்தர் அந்த தன்னிடத்திலே தன்னுடைய அந்த சகோதரனோடு கூட இருந்த நாட்களிலே எப்படி அந்த அரண்மனைக்கு வெளியே இருந்த நாட்களிலே எப்படி அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து வந்தானோ அதை போல அந்த அரண்மனைக்குள் பிரவேசித்த பின்பும் அந்த வார்த்தையின்படியே செய்து நடக்க ஆரம்பிக்கிறாள். இது மென்மேலும் அவள் உயர்த்தப்படுவதற்கும் ஒரு சிறந்த ஸ்தானத்தை அடைவதற்கும் அது ஏதுவாக காணப்பட்டு கொண்டு இருப்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் நம்முடைய ஒன்றுமில்லாத நிலைமையிலே அல்லது வெறுமையான நிலைமையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து நடக்கும் பொழுது கர்த்தர் அடுத்த நிலைக்கு நேராக நம்மை கொண்டு போய் விட்டு விடுகிறார். இந்த எஸ்தர் ஒன்றுமில்லாமையில் இருந்து பெற்றோர் இல்லாத அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து இந்த மொர்தெகாயினுடைய வார்த்தையின்படியே நடந்து வந்தபடியினாலே அந்த அரண்மனைக்குள் பிரவேசித்து ராஜ்ய அந்த மேன்மை அடைவதற்குரிய ஒரு ஸ்தானத்து ராணியாக ஒருவேளை உடனடியாக நியமிக்கப்படாவிட்டாலும் இந்த மொர்தெகாயினுடைய ஆலோசனையை கேட்டு கவனமாய் நடக்க ஆரம்பித்ததினாலே அங்கே தேவனுடைய தயை அங்கே உண்டாக ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அநேகர் செய்கிற காரியம் அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறது வரைக்கும் ஆலோசனைகளை கேட்பார்கள். பிரவேசித்த பின்பு இதுதான் நமக்கு உலகம், இதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்று நினைத்து தேவ ஆலோசனையை விடுகிறபடினாலே ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. ஒருவேளை மொர்தெகாயினுடைய ஆலோசனையை அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறது வரைக்கும் தான் இந்த எஸ்தர் கேட்டிருப்பாள் என்றால் அவள் ராணியாக உயர்த்தப்பட்டு 127 தேசத்தை ஆளுகிற பாக்கியத்தை பெற்றிருக்க முடியாது. ஆனால் அவள் எப்படி ஒன்றுமில்லாமையில் இருந்த பொழுது அந்த மொர்தெகாயினுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து வந்தாளோ இப்பொழுதும் அவள் அந்த ஆலோசனையை கேட்டு நடந்தபடினாலே அந்த அரண்மனைக்குள் பிரவேசித்தது தான் சொர்க்கம் என்று நினைத்து கொண்டிராதபடி அதிலும் மேலானவைகளை பெற்றுக்கொள்ளுவதற்காக அந்த ஆலோசனையை தொடர்ந்து கேட்டு வருவதை நாம் காண முடிகிறது. நாமும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை பின்பற்றுகிற நாம், ஒன்றுமில்லாமையில் தேவ ஆலோசனை கேட்க பழகிற நாம், ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தந்துவிட்டார், சில பாதைகளை நமக்கு ஆண்டவர் வகுத்து நம்மை செம்மையாய் நடத்துகிறார் என்பதற்காக தேவ ஆலோசனை விட்டுவிட்டு சுய ஆலோசனைகளுக்கும் மனித ஆலோசனைகளுக்கும் நாம் விழுந்து விடாமல் நம்முடைய ஆத்துமாவை கவனமாய் காத்து கொள்ளுவோம். காரணம், நாம் இப்பொழுது சந்திக்கிறது அல்ல, இப்பொழுது அனுபவிக்கிறது நிரந்தரமானதல்ல. அது ஏதோ ஒரு கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ஆனது. ஆனால் நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அது அடைவது வரைக்கும் தேவ ஆலோசனையை கேட்டு நாம் நடக்க பழகுவோம். தேவனும் நம்மை எஸ்தரை போல உயர்த்தி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே,
உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ்தர் ஆண்டவரே ஒன்றுமில்லாமையிலே ஆண்டவரே தரித்து விடப்பட்ட நேரத்திலும் அந்த மொர்தெகாயினுடைய ஆலோசனை கேட்டு நடந்தது போல இப்பொழுது அரமனைக்குள் பிரவேசிக்க ஒரு பாக்கியம் கிடைத்தது. அப்பொழுதும் ஆண்டவருடைய அந்த மொர்தெகாயினுடைய ஆலோசனையை சொல்படி கேட்டு நடந்தபடினாலே அவளுக்கு ஒரு ராஜ மேன்மையும் ஒரு மகிமையான நிறைவான பலனும் உண்டானது என்று பரிசுத்த வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. தகப்பனே, நாங்களும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் சிறுமையிலும் ஒற்றுமில்லாமையிலும் தேவ ஆலோசனை கேட்டு பழகி ஆண்டவரே எங்களுக்கு சில ஆசீர்வாதத்தின் பாதைகள் வந்த உடனே கிடைத்த உடனே தேவ ஆலோசனைகளை விட்டு தூரம் செல்லாதபடி, தேவ ஆலோசனைகளை நாங்கள் அவமதிக்காதபடி, தேவ ஆலோசனைகளை கேட்டு தொடர்ந்து நடந்து இந்த எஸ்தரை போல நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள தெளிந்த ஞானமுடையவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்தும். அப்படியே கர்த்தர் கிரியை செய்யும், அப்படியே கர்த்தர் நடத்தும், ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.